எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர்ஸ் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 210க்கான காணொளி. டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 210க்கான காணொளி. முதல் கேள்வி, தண்டு மற்றும் இலை வெட்டும் பூச்சிகள் பின்வரும் எதை தெளிப்பதன் மூலம் கட்டுப்படுத்தப்படுகிறது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, அதாவது லிண்டேன் மற்றும் மாலத்தியான் ஆகியவற்றை தெளிப்பதன் மூலம் தண்டு மற்றும் இலை வெட்டும் பூச்சிகள் கட்டுப்படுத்தப்படுகிறது. அடுத்த இரண்டாவது கேள்வி, பின்வருவனவற்றில் எவை பூஞ்சான் கொல்லி? பின்வருவனவற்றில் எவை பூஞ்சான் கொல்லி? போர்டாக்ஸ் கலவை. அடுத்த மூன்றாவது கேள்வி, பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, அதாவது வெப்பநிலை கெல்வின், ஒளிச்செறிவு கேண்ட்லா, மின்னோட்டம் ஆம்பியர், நிறை கிலோகிராம். அடுத்தது நான்காவது கேள்வி, ஃபாரடே மின்னாட்பகுப்பு விதிகளுடன் தொடர்புடையது. ஃபாரடே மின்னாட்பகுப்பு விதிகளுடன் தொடர்புடையது. சரியான விடை மின்பகுளியின் சமான எடை. மின்பகுளியின் சமான எடை. அடுத்த ஐந்தாவது கேள்வி, ஒட்டுண்ணி தாவரங்கள் தமக்கு தேவையான உணவுப் பொருட்களை உறிஞ்சிக்கொள்ள பெற்றுள்ள சிறப்பான வேர்களின் பெயர் என்ன? ஒட்டுண்ணி தாவரங்கள் தமக்கு தேவையான உணவுப் பொருட்களை உறிஞ்சிக்கொள்ள பெற்றுள்ள சிறப்பான வேர்களின் பெயர் என்ன? இதுக்கு சரியான விடை ஹாஸ்டோரியா. அடுத்தது ஆறாவது கேள்வி, டோபமைன் என்பது ஒரு போதைப் பொருள். அடுத்தது, கீழ்கண்ட அனைத்து இணைகளும் வேதங்களை பற்றியது. இதில் தவறான இணை எது? இதுல தவறான இணை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அதாவது வியாகர்ணா வானசாஸ்திரம் என்பது தவறானது. மீதி மூன்றும் சரியானது. சிக்ஸானா உச்சரித்தல், கல்பானா சடங்குகள், நிருக்தானா சொல்லினக்கணமும் சொல்லின் வரலாறும். அடுத்த எட்டாவது கேள்வி, டச்சு கிழக்கிந்திய கம்பெனி தன்னுடைய தலைமையகத்தை நிறுவிய இடம். டச்சு கிழக்கிந்திய கம்பெனி தன்னுடைய தலைமையகத்தை நிறுவிய இடம் நாகப்பட்டினம். அடுத்த ஒன்பதாவது கேள்வி, அதாவது கொடுக்கப்பட்டுள்ள போர்களை அந்த வருடங்களோடு பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஒன்பதாவது கேள்விக்கு ஆப்ஷன் டி. முதல் கர்நாடக போர் 1746 1746 1748 வரை. அடுத்தது, மூன்றாம் கர்நாடக போர் 1758 1763 வரை. பிளாசி போர் 1757, பக்சார் போர் 1764. அடுத்தது பத்தாவது கேள்வி, மாசாணி குழு எந்த துறையில் அமர்த்தப்பட்டது? சாலை போக்குவரத்து. அடுத்தது 11வது கேள்வி, எந்த திட்டம் நிலையான கட்டுமான பணிகளை உருவாக்குவதன் மூலம் கிராமப்புறங்களில் பற்றாக்குறையை குறைக்கும் நோக்கில் துவங்கப்பட்டது? இது சரியான விடை கிராமப்புற பணி திட்டம். அடுத்தது 12வது கேள்வி, செலவு வரியை அறிமுகப்படுத்தியவர் யார்? செலவு வரியை அறிமுகப்படுத்தியவர் என் கால்டர். அடுத்தது 13வது கேள்வி, உற்பத்தி நடவடிக்கைகளில் அரசு பங்கு கொள்ளாமல் இருக்கும் கொள்கை. உற்பத்தி நடவடிக்கைகளில் அரசு பங்கு கொள்ளாமல் இருக்கும் கொள்கை. இதுக்கு சரியான விடை தலையிடா கொள்கை. அடுத்தது 14வது கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டவர்களில் இந்திய தேசியத்தின் பழம்பெரும் பெண்மணி என்று அழைக்கப்பட்டவர் யார்? அன்னி பெசன்ட் அம்மையார். அடுத்தது 15வது கேள்வி, கீழ்காண்பவர்களுள் இந்திய தேசிய இராணுவம் அமைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை தோற்றுவித்தவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, மோகன் சிங். அடுத்தது 16வது கேள்வி, கீழ்காண்பவர்களுள் இந்தியா விடுதலையை வெல்கிறது என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, மௌலானா அபுல் கலாம் ஆசாத். அடுத்தது 17வது கேள்வி, யுஎஸ்
TAD கையெழுத்திட்ட ஸ்மார்ட் நகர கட்டுதலில் எந்த நகரம் சார்ந்ததில்லை? இதுக்கு சரியான விடை அல்மோரா. அல்மோரா. அடுத்தது 18வது கேள்வி. 12வது ஐந்தாண்டு திட்டத்தில் எந்த துறைக்கு அதிக தொகை ஒதுக்கப்பட்டது? சமூகத்துறை. அடுத்தது 19வது கேள்வி. இந்தியாவில் 5000 கிலோமீட்டர் செல்லும் திறன் கொண்ட ஏவுகணை எது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி ICBM அக்னி 5. அடுத்தது 20வது கேள்வி. 18வது சார்க் உச்சி மாநாடு நடைபெற்ற இடம். 18வது சார்க் உச்சி மாநாடு நடைபெற்ற இடம் நேபாளம். அடுத்தது 21வது கேள்வி. பொறுத்துக, மிக மிக முக்கியமான ஒன்று. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி GV மாவலங்கர். இதுக்கு சரியான விடை இந்தியாவின் முதல் சபாநாயகர். அடுத்தது சுகுமார் சென் இந்தியாவின் முதல் தலைமை தேர்தல் ஆணையர். வி நரஹரி ராவ் இந்தியாவின் முதன்மை தலைமை தணிக்கை மற்றும் கட்டுப்பாட்டாளர். சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்தியாவின் முதல் துணை பிரதமர். அடுத்து 22வது கேள்வி. 1985 இயற்றப்பட்ட கட்சி தாவல் தடை சட்டம் இந்திய அரசியலமைப்பின் டேஸ் அட்டவணையில் சேர்க்கப்பட்டுள்ளது. இதுக்கு சரியான விடை அட்டவணை 10. அடுத்து 23வது கேள்வி. எந்த 2 குழுக்கள் பாராளுமன்றத்தின் நிதி சார்ந்த விஷயங்களுக்காக அமைக்கப்படுகின்றன? இதுக்கு சரியான விடை 23வது கேள்விக்கு ஆப்ஷன் சி, அதாவது பி மற்றும் சி, மதிப்பீடுகள் குழு மற்றும் பொது கணக்கு குழு. அடுத்தது 24வது கேள்வி. எந்த வழக்கில் இந்திய உச்சநீதிமன்றம் முகவுரை என்பது இந்திய அரசியல் சாசனத்தின் ஒரு பகுதிதான் என்று தீர்ப்பு வழங்கியது? எந்த வழக்கில் இந்திய உச்சநீதிமன்றம் முகவுரை என்பது இந்திய அரசியல் சாசனத்தின் ஒரு பகுதிதான் என்று தீர்ப்பு வழங்கியது? சரியான விடை கேசவனந்தா பாரதி வழக்கு. கேசவனந்தா பாரதி வழக்கு. அடுத்து இந்த காணொளியின் கடைசி கேள்வி 25வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் ஆசியாவின் வளம் பொருந்திய கடல் பிரதேசம் எது? கீழ்கண்டவற்றுள் ஆசியாவின் வளம் பொருந்திய கடல் பிரதேசம் எது? இதுக்கு சரியான விடை மன்னார் வளைகுடா. மன்னார் வளைகுடா. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளியில் பார்த்தது TNPSC ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 210க்கான காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலியை உங்க நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல TNPSC ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 210க்கான காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.